ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஆன்மீக அன்பர்களே, தரிசனம் டிஜிட்டல் நேயர்களே, நம்முடைய இந்த மண்ணில் மகத்தான மகான்களை நாம் பார்த்திருக்கின்றோம். ஒரு பக்கத்திலே ஆதிசங்கரர், ஒரு பக்கத்திலே ராமானுஜர், மருத்துவர். இந்த மண்ணுலகத்தில் சமதர்மத்தை நிறுவ வேண்டும் என்று ஆசைப்பட்ட ராகவேந்திர சுவாமிகள், இன்னும் சொல்லப்போனால் வெண்மைக்கு புனிதம் தந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர், காவியில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திய விவேகானந்தர் என்று எத்தனையோ மகான்களை இந்த பூமி பார்த்திருக்கிறது. அவர்களுடைய ஞான மார்க்கத்தை கடைபிடித்திருக்கிறது. ஆனால் இந்த அறிவியல் நூற்றாண்டில் இப்படிப்பட்ட ஒரு தவசீலராக ஐம்புலன்களையும் அடக்குவது மட்டுமல்ல, எளிமையோடும் இனிமையோடும் எல்லோரிடத்திலும் சமதர்ம சந்நியாசியாக வாழ்ந்த ஒரு மாமனிதர் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள். அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், உண்மையான சந்நியாசி மகா பெரிய சுவாமிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்க சன்னியாசி இல்லைன்னு அர்த்தமா? அப்படி அல்ல. சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் நுட்பமாக தான் புரிஞ்சுக்கணும். நான் வேடிக்கையாக சொல்வது உண்டு. அண்மையில் நான் சிறைச்சாலைக்கு போயிருந்தேன். பயப்படாதீங்க, நன்னறி வகுப்புக்கு தான். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஜெயிலர் சுற்றி காமிச்சார். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. 3 பக்கம் சவறு, ஒரு பக்கம் கதவு. நான் திருக்கோவிலை பார்க்குறேன், அங்கேயும் 3 பக்கம் சவறு, ஒரு பக்கம் கதவு. ஜெயிலையும் வெளியில் தான் போட்டு, திருக்கோவில்லையும் வெளியில் தான் போட்டு. ஜெயிலையும் மணி அடித்தாதான் சாப்பாடு, திருக்கோயில்லையும் மணி அடித்தாதான் சாப்பாடு. என்னடா இவன் சாமி இருக்கிற இடத்த ஜெயில்னு சொல்ல வரானேன்னு பார்க்குறீங்களா? சில விஷயங்களை சிறைக்குள்ளே வைத்தா பல பேருக்கு விடுதலை. காந்தி மகாத்மா ஒருத்தர் சிறைச்சாலைக்குள் போனார், 1000 மனிதர்களுக்கு விடுதலை நடந்தது. அவர் சொன்னார், என்னுடைய துன்பத்தை பற்றி நான் கவலைப்படவில்லைனார். இப்போ நம்ம கூட என்ன பண்ணணும்? நம்முடைய ஆன்மாங்கிறது, இந்த உடம்புங்கிறது ஒரு சிறை. அதில் ஒழுக்கம், நன்னறி, நல் விஷயங்களை நாம் சிறை வைத்தால் நாம் புற இச்சைகளிலிருந்து விடுபடலாம் என்பது யதார்த்த விஷயம். இதை பெரியவரோட கனெக்ட் பண்ணி உண்மையான சன்னியாசி மகா பெரியவர் அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தை உண்மையான சன்னியாசின்னா, சார் ஒரு சாதாரண விஷயத்தை எப்படி பெரியவா தீர்க்க தரிசனமாக பார்த்துருக்காருங்கிறத உங்களுக்கு ஒரு பிரபலமான ஹரிக்கதா விற்பனர் ஸ்ரீ பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் பெரியவாரை பற்றி பதிவு செய்கிறார். சார், பெரியவா கும்பகோணத்தில் முகாமிட்டிருக்கார். பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் தன் மாப்பிள்ளையோட பெரியவரை சேவிக்கிறதுக்காக கும்பகோணம் போகிறார். இன்றைக்கு பெரியவாளை பார்க்க போகிறதுன்னு திட்டமிட்டு அறையிலேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. ஆனால் அந்த மாப்பிள்ளை சொல்கிறார், மாமா உங்களோட வந்தால் பெரியவா 3 மணி நேரம் 4 மணி நேரம் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை விஸ்தாரமாக பண்ணுவார், நமக்கு பசி தாங்காது, நான் ரூம்லேயே இருக்கேன், நீங்கள் போயிடுங்கிறார். இந்த பாலகிருஷ்ண சாஸ்திரிகளுக்கு கொஞ்சம் வருத்தம், என்னடா இப்படி கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் பெரியவாளை சேவிக்க போகணுன்னு நினைக்கிறோம், 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார முடியாதேன்னு மாப்பிள்ளை சொல்கிறாரு. சரி என்ன செய்கிறது, மாப்பிள்ளையாச்சே அப்படின்னு ரூமில் விட்டுட்டு இவர் பெரியவரை சேவிக்க போயிட்டாங்க. அப்படி போட உடனே எவ்வளவு யதார்த்த விஷயத்தை பதிவு செய்கிறார் பாருங்கள் மகா பெரியவர். என்ன சாஸ்திரிவாள், உங்கள் மாப்பிள்ளை வரலையா அப்படின்னு கேட்டிருக்கார். இல்லை, மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரூமில் இருக்கார். அப்படியா? அடுத்து மேனேஜரை கூப்பிட்டாராம். நான் கூப்பிட்டேன்னு அந்த மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்கன்னாராம். எந்த பெரியவருடைய பூஜையை எக்ஸ்டெண்ட் ஆகுங்கிறதுக்கு பயந்து ரூமில் இருந்தாரோ அந்த மாப்பிள்ளை இப்போ உள்ளே வரார். இப்போ பெரியவர் கேட்டாராம், ஓஹோ கார்த்தால கும்பகோணம் குளங்கள்லாம் பார்த்தோன்னே குளிக்கணும்னு நினச்சிருக்கோம், ஜில்லுன்னு குளிச்சிருப்பேல், உடம்புல ஜுரமாக இருக்கோ, ரொம்ப சூடு காய்ச்சலாக இருக்கோ, மாப்பிள்ளைய மாமனார் பார்க்க, மாமனார் மாப்பிள்ளையை பார்க்க 2 பேரும் உள்ளூர அசடு. சில பொய் சொல்லும்போது முன்ன பின்ன சொல்லி வச்சுக்கலன்னா அசடு வலிவோம்ல, இது பெரியவர்கிட்ட முன்னாடி அசடு வலிகிறாங்க, ஆனால் சொல்லவும் முடியாது. பெரியவர் சொன்னாராம், ஒன்று செய்ய, இந்த வயிற்றுக்கு இன்றைக்கி கொஞ்சம் லங்கனங்கட்டு, வயிற்றுக்கு லங்கனங்கட்டுன்னா வேறு ஒன்றும் இல்லை, வயிற்றை காய போடு, ஏன்னா உனக்கு உடம்பு ஜுரமாக இருக்குது. ஏற்கனவே இந்த மனுஷன் பசி தாங்க முடியாது, இவர் விஸ்தாரமாக பூஜை பண்ணுவாருன்னு தான் ரூமில் படுத்துக்கிறேன்னாரு. எப்படி அடிக்கிறார் பாரு பெரியவர். உங்களுக்கு உடம்பு முடியல,
உடம்பு முடியாதவாளுக்கு உடனே குணமாகனா வயிற்ற லங்கனம் போடணும். வயிற்ற லங்கனம் கட்டிட்டு ஒரு 3-4 மணி நேரம் இன்றைக்கி நான் பூஜையை கொஞ்சம் விஸ்தாரமாக பண்ணலான் இருக்கேன். எந்த வார்த்தை பாருங்கள், பூஜையை நான் இன்றைக்கி விஸ்தாரமாக பண்ணலான் இருக்கேன். சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை நீ அப்படி உட்காந்து பாருன்னாராம். பூஜை முடிஞ்சோன்னே அப்படியே குபீர்னு வேர்த்து விறுவிறுத்து இந்த திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இந்த பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் பெரிய அவர் ஹரிகதாவில் பெரிய ஆள், உலகமெல்லாம் போய் தன்னுடைய விஷயங்களை பதிவு செய்தவர். அவர் மாப்பிள்ளைக்கு சொன்னாராம், என்ன மாமா சன்னியாசினா இவர் தானே, நம்ம ரூமில் பேசினது எப்படி காற்று வழியாக இவருக்கு செய்தி போகுமா, அதே வார்த்தையை சொல்கிறாரு. எல்லாம் முடிச்சோன்னே பெரியவா சொன்னாராம், தேர்த்த பிரசாதம் கொடுத்துட்டு, உனக்கு வயிற்ற ரொம்ப நேரம் காயப்பட்டிருக்க, ஒரு ரசம் சாதமாவது சாப்பிட்டு போ, ஒரு ரசம் சாதமாவது சாப்பிட்டு போ. இது ஒரு சாதாரண மனிதர்களுடைய வாக்குமூலம். நீங்கள் அப்படியே வாங்க. இந்த மண்ணுலகத்தில் சின்மயா மிஷன்னு ஒன்று இருக்குது. ஆன்மீகத்தை நேர்த்தியோடு பரப்பியதில் சின்மயா மிஷனுக்கு நிகர் சின்மயா மிஷன். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இலங்கை மகனாரத்தில் இலங்கையில் கண்டேன் கற்பினுக்கு அணியவளேன்னு சீதா பிராட்டிய அனுமன் பார்த்த இடத்துல பெரிய ஆஞ்சநேயர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நங்கநல்லூர் நாமக்கல் மாதிரி விஸ்தாரமான ஆஞ்சநேயர். இலங்கைக்கு போகிறவங்க அவசியம் தரிசிக்க வேண்டிய இடம். அது சின்மயா மிஷன் தான் பராமரிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், 1947 பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி ஒரு சிவராத்திரி அன்னைக்கு இமயமலையை சேர்ந்த ஒரு தபோவன மகராஜிட்ட தியானம் பெற்று தீட்சை பெற்றுக்கிட்டவர் சாமி சின்மயானந்தா. இயல்பான விஷயங்களை மனித சமூகத்துக்கு எடுத்து சொன்னவர். இயல்பான விஷயங்களை ஒரு 8 ஆண்டு காலம் கடுந்தவம் புரிந்து அத்வைதத்தை, ஆன்மீகத்தை, நன்னறியை புகற்றுவதற்கு அப்படியே பயணம் புறப்படுறாரு. அப்படி வந்தவர் காஞ்சிபுரத்தில் மகாபெரிய சுவாமிகளை பார்த்து நெடுஞ்சாங்கலையாக எழுதுகிறார். நமஸ்காரம் பெரியவா, எந்திருந்து சிவசிவா சிவசிவா, ஒரு காவி உடுத்திய துறவி, ஒரு துறவியை இப்படி சேவிக்கலாமா? இது சந்நியாச தர்மத்துக்கு ஒவ்வாது, இது சந்நியாச தர்மத்துக்கு ஒவ்வாது. அடுத்த வார்த்தை சுவாமி சின்மயானந்தா அடித்தாராம், சுவாமி காவி உடுத்தின்றதுனாலேயே உண்மையான சன்னியாசி ஆகிட முடியாது, காவி உடுத்தின்றதுனாலேயே உண்மையான சன்னியாசி ஆகிட முடியாது. நாங்கள்லாம் சில சமயம் எங்கள் தேவைகளை கேட்டு பெற்று கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம். உண்மையான சன்னியாசி, உண்மையான துறவின்னா அது இந்த நூற்றாண்டில் எங்கள் மகா பெரியவர் சொன்னது யார்? இந்த மக்களால் கொண்டாடப்பட்ட துறவி சுவாமி சின்மயானந்தா. சின்மயானந்தாவாக இருக்கட்டும், சிங்கப்பூர் வாழாக இருக்கட்டும், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சராசரி மனிதர்களாக இருக்கட்டும், பெரியவாவை ஒரு உண்மை சன்னியாசியாக இந்த மண் கொண்டாடி இருக்கு. அவர்தான் சன்னியாசி, அவரே சன்னியாசி. शंकर हर हर शंकर, जय जय शंकर.